ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஒரு சூப்பராக ப்ரிட்டியான ஈஸியான ஒரு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் லுக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் கிறிஸ்டி பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோம் வேணும், அண்ட் தென் இந்த மாதிரியான ஒரு ரப்பர் பேண்ட், அதாவது நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுவீங்கள்ல இந்த மாதிரியான ஒரு இது வந்து டிஸ்கோ ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷி கிளிப்ஸ். ஓகே, இது 3 தான் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டே நான் ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் பஃப் தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் எப்பயுமே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்து நான் ஒரு ஃப்ரண்ட் பஃப் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃப்ரண்ட் பஃப் வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்த சின்ன பார்ட்டிஷனை ஒரு ட்விஸ்ட் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த இடத்துல நான் குஷி கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃப்ரண்ட் பஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஆஃப் ஹேரை நம்ம எடுக்க போகிறோம். அந்த பஃப்பில் எடுத்த அந்த ஹேரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. அதை வந்து நம்ம கீழே விட்டுடலாம். இந்த ஹேரை வந்து நம்ம அதுக்கு மேலே எடுத்துக்க போகிறோம். சாரி, தீபாவளின்றதுனால ஒரே பட்டாசு சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த சைடும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் பார்ட்டிஷன் ஆஃப் ஹேரை எடுத்து அந்த சைடில் எடுத்த ஹேரோடு இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ரண்ட் பஃப் வச்ச அந்த ஹேர் வந்து இது ரெண்டுத்துக்கும் அடியில் தான் இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. இது 2 தான் எடுத்திருக்கோம் நம்ம. இப்போது இந்த ஹேரை வந்து இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுக்க போகிறோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் அழகாக வரும். ஸோ இந்த 2 ஹேரையும் சேர்த்து இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். ஒரு குட்டி போனிடெயில் நமக்கு கிடைக்கும். இந்த குட்டி போனிடெயிலை கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் இப்போ எடுத்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காது பின்னாடி இருந்து இன்னொரு பார்ட்டிஷன் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதே மாதிரி எடுக்க போகிறோம். இந்த பார்ட்டிஷன் இந்த சைடில் இருந்தும் அதே மாதிரி ஹேர் எடுக்க போகிறோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேருமே ஜாயின் பண்ண மாதிரி, அதாவது ஃபுல்லாகவே ஒரு லைனாக அந்த ஹேரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். மேலே ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் இருந்து மட்டும் இந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்தோம். ஆனால் பின்பக்கம் எடுக்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபுல்லாகவே இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி அங்கே இருக்க ஹேர் எல்லாமே நம்ம எடுத்து அந்த ஹேரை வந்து இந்த மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சு அதை நம்ம டைப் பண்ணி இன்னொரு ஒரு போனிடெயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்க இந்த போனிடெயில் இருக்குது இல்லையா, இதை வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். 2 பார்ட்டாக பிரித்து அந்த கீழே போனிடெயில் போட்டோம் இல்லையா, அதுக்கு 2 சைட்லேயுமே கொண்டு போகிறோம். 2 சைட்லேயும் கொண்டு போயிட்டு அது நடு வழியாக எடுத்து அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறோம். இப்போ செகண்ட் போட்ட அந்த போனிடெயில் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் போனிடெயில் வந்து இந்த போனிடெயிலுக்கு 2 சைட்லேயுமே போயிருக்கு. இப்போ அதை நம்ம கீழே விட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்க மிச்ச முடியில் எடுத்து அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து அந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு போனிடெயில் போட போகிறோம். இப்போ திரும்ப அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து அந்த செகண்ட் போனிடெயில். இந்த செகண்ட் போனிடெயிலை இப்போ நம்ம 2ஆக பிரித்து இப்போ கீழே தேர்டாக ஒன்று போட்டோம் இல்லையா, அதுக்கு 2 சைட்லேயும் கொண்டு போகிறோம். 2 சைட்லேயும் கொண்டு போயிட்டு அந்த தேர்ட் போனிடெயில் எடுத்து இப்போ நம்ம மேலே போடுறோம்.
மேலே போட்டுட்டு இப்போது கீழே இருக்க எல்லா முடியோடு சேர்த்து அந்த செகண்ட் போனிடெயில் அந்த முடியும் கீழே இருக்க மிச்ச முடி எல்லாத்தையும் சேர்த்து அங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட போகிறோம். இப்போது இந்த தேர்ட் போனிடெயிலையும் அதே மாதிரியே இப்போது 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். அதே மாதிரியே 2 பார்ட்டிஷனாக பிரித்து இப்போ கீழே மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு செக்யூர் பண்ணோம்ல, அந்த முடிக்கு அடியில் இதை கொண்டு போகிறோம். 2 சைட்லேயுமே கொண்டு போய் கீழே வச்சு அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். கீழே அந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் மொத்தமாக அந்த 2த்தையுமே சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். போட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது பேக் சைடில். இப்போது இந்த பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கிறது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம புல் பண்ண போகிறோம். புல் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட போகிறோம். மெதுவாக தான் இதை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அழகான ஒரு லேயராக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து புல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக அதாவது புஷ்ஷுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது நல்லா புல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா விரிஞ்சோடனே ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டான ஒரு லுக் கிடைக்கும். இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் நடுவில் அந்த ரப்பர் பேண்ட் தெரிகிற இடத்துல சின்ன சின்ன டெக்கரேஷன் பீட்ஸ் இல்லை டெக்கரேஷன் ஃப்ளார்ஸு இல்லைன்னா சின்ன சின்ன மல்லிப்பூ வச்சு கூட நீங்கள் ஸ்லைட் பின் வச்சு குத்திட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் தெரியாது. உங்களோட ஹேரும் ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். ரொம்பவே அழகான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும். அது எதுவுமே வைக்காமலே இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வச்சா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சைட்லேருந்து பார்க்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஃப்ரண்ட்டில் ஹேர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் எடுத்து விட்டுட்டிங்கனாலும் இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.